وسلم عبد الله ورسوله صلوات ربي وسلامه عليه. قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, கண்ணியமான அல்லாஹுடைய அடியாளர்களே, பெரியோர்களே, இந்த ஜுமாவுடைய நாளிலே அல்லாஹுடைய மாளிகையில் அவனுடைய மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா மார்க்கமாக நமக்கு கொடுத்திருக்கின்ற அனைத்து விடயங்களையும் மனப்பூர்வமாக ஏற்று நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக இங்கே குழுமி இருக்கின்ற அனைவருக்கும் ஞாபகமூட்டியவனாக, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்வு என்பது சாதாரணமானது கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அவன் ஏதோ ஒரு விதத்திலே வாழ்ந்து விட்டு செல்லலாம் என்று நினைப்பது அல்லாஹுடைய கட்டளைக்கு, அல்லாஹுடைய எதிர்பார்ப்புக்கு முரணானது, மாற்றத்துக்குரியது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய குதுபாவிலே என்னுடைய ஈமானையும் உங்களுடைய ஈமானையும் பரிசோதிக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி சில செய்திகளை ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கின்றேன். நாம் எல்லாம் தெரிந்த விடயம்தான், நம் அனைவருக்கும் சிறு வயதிலிருந்து சொல்லித்தரப்படக்கூடிய விடயம்தான். இருந்தாலும் ஞாபகமூட்டல் நடாத்தப்படுகிற போது, ஒரு விடயத்தை ஞாபகமூட்டுகிற போது அதிலே மோமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு பயன் அளிக்கும் என்கின்ற அல்லாஹுடைய அல் குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில், கண்ணியமான சகோதரர்களே, ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களை பற்றி நானும் நீங்களும் தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும், மலக்குமார்கள் வானவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், இறை தூதர்களை ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய வேதங்கள், அல்லாஹ் இந்த உலகத்திற்கு இறக்கிய வேதங்களை நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். இந்த துனியாவுடைய வாழ்வுக்கு பிறகு மறுமை என்கின்ற ஆகிராவுடைய வாழ்வு இருக்கிறது என்கின்ற அந்த மறுமையினாலை நாம் எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும். கடைசியாக நல்லது கெட்டது, நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கிறது என்பதையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த 6 அம்சங்களையும் நானும் நீங்களும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த 6 அம்சங்களுக்குள் தான் இஸ்லாமிய மார்க்கம் முழுவதுமாக உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வைத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த 6 அம்சங்களில் கடைசி அம்சம்,
நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படியே நடக்கிறது என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும், ஈமான் கொண்டிருக்கிறோமே, அதை பற்றி சில விடயங்களை ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கின்றேன். இந்த கலா கதிர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய விதி என்பது சாதாரணமானது கிடையாது. ஒரு மனிதன் ஏனைய 5 விடயங்களை ஈமான் கொள்வது போன்று நம்புவது போன்று அல்லாஹுடைய விதியை முறையாக ஏற்று அதை நம்புவானாக இருந்தால், அதற்கு அடிபணிவானாக இருந்தால், துன்யாவுடைய வாழ்வு சாதாரணமான ஒன்றாக மாறிவிடும். இந்த துன்யாவுடைய வாழ்வில் கடினம் கிடையாது, யார் மீதும் கோபம் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது, யாரையும் எதிரிகளாக விரோதிகளாக பார்க்க வேண்டிய தேவை கிடையாது, யாரை பார்த்தும் பொறாமைப்பட வேண்டிய, சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட வேண்டிய தேவை நமக்கு இருக்க முடியாது. சர்வ சாதாரணமாக நம்முடைய அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது, ஒருவர் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் என்றால் அவருக்கு அந்த வியாபாரத்தில் எதிர்பார்த்த இலாபம் கிடைக்கவில்லை, எதை ஆரம்பித்தாலும் நஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அவர் உண்மையான இறை விசுவாசி, அல்லாஹுவை ஈமான் கொண்ட, அல்லாஹுடைய கட்டளைகளை நம்பிய மனிதனாக இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய சோதனை என்கின்ற உணர்வு வர வேண்டும். நம்மில் அதிகமானவர்கள் என்ன நினைக்கிறோம், எனக்குத்தான் இந்த சோதனையா, அல்லாஹ் என்னைத்தான் சோதிக்க வேண்டுமா, என்னுடைய வியாபாரத்தில் தான் இறைவன் கை வைக்க வேண்டுமா என்கின்ற சில கேள்விகளை நாம் கேட்பதை பார்க்கிறோம். நாம் பரீட்சைக்காக தயார்படுத்துகிறோம், நம்முடைய பிள்ளைகளை தயார்படுத்துகிறோம், பிள்ளைகள் தயாராகிறார்கள், சிலருடைய முடிவு சந்தோஷமாக வருகிறது, சிலருடைய முடிவை பார்க்கிற போது தலை குனிகிற அளவுக்கு சிலருடைய முடிவு ஏற்படுவதை பார்க்கிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன நினைக்க வேண்டும், நம்மில் அதிகமானவர்கள் என்ன நினைக்கிறார்கள், எனக்குத்தான் அல்லாஹுடைய சோதனை வர வேண்டுமா, அல்லாஹ் என்னைத்தான் சோதிக்க வேண்டுமா, நானும் அவரும் ஒன்றாகத்தானே படித்தோம், என்னை விட அவர் உசத்தியானவரா, உயர்ந்தவரா, அவரை விட நான் சிறந்தவனே, இதற்கு முன்னால் நடைபெற்ற பரீட்சைகளில் எல்லாம் அவரை விட சிறந்த பெறுபற்றை நான் தானே பெற்றிருக்கிறேன், ஏன் எனக்கு கடைசி பரீட்சையில் இப்படியான பெறுபேறு ஏற்பட வேண்டும், கிடைக்க வேண்டும் என்கின்ற சில கேள்விகளை நாம் நமக்குள்ளே கேட்பதை பார்க்கிறோம். உண்மையான இறை விசுவாசியாக இருந்தால் இப்படியான கேள்விகள் எழுவதற்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, கலா கதிர், அல்லாஹுடைய இந்த விதி என்பது, இந்த விதியை ஈமான் கொள்வது, நம்புவது என்றால் சாதாரணமான விடயம் கிடையாது. 4 அம்சங்கள் அதில் இருக்க வேண்டும். 4 விடயங்கள் அல்லாஹுடைய விதியை நம்புவதற்கு நாம் முதன்மைப்படுத்த வேண்டும், அதை கொண்டு வர வேண்டும். முதலாவது அல்லாஹுடைய அறிவு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்விலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சத்தையும் அல்லாஹு தஆலா நன்கறிந்தவனாக இருக்கிறான். இந்த பூமியில், இந்த உலகத்தில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் மிக நன்கறிந்தவனாக, அதை பற்றிய நுணுக்கமான அறிவை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஒன்று நடக்கிறது என்றால் அதை பற்றி அல்லாஹுக்கு ஏற்கனவே தெரியும் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களும் இந்த வானம் பூமிகள் படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ கதப மகாதீரல் ஹலாயிகி قبل أن يخلق السماوات والأرض ب50 عام. அல்லாஹு தஆலா இந்த பூமியில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பை பற்றியும், குறிப்பாக மனிதன் என்கின்ற படைப்பை பற்றி, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எத்தனை வருடங்கள் வாழ்வான், அவனுடைய மரணம் எப்போது, அவனுடைய எத்தனையாவது வயதில் அவனுக்கு
ஏற்படும் என்கின்ற அனைத்து விடயங்களையும் அல்லாஹு தஆலா வானங்கள் பூமிகளை படைப்பதற்கு முன்னால் பதிவு செய்து விட்டான். எனவே நாம் அல்லாஹுடைய அந்த தீர்மானிக்கப்பட்ட அடிப்படையில், எழுதப்பட்ட அடிப்படையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே இரண்டாவது அம்சம், நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். மூன்றாவது, அல்லாஹுடைய நாட்டம். எது நடந்தாலும் அல்லாஹுக்கு தெரியாமல், அல்லாஹ் நாடாமல் நடக்க முடியாது என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். ஒரு மனிதன் அவனுக்கு விரும்புவதற்கு, நாடுவதற்கு, தெரிவு செய்வதற்கான அதிகாரத்தை, ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம் ஒன்றை தெரிவு செய்கிறோம், ஒன்றை விரும்புகிறோம் என்றால் அது நடக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுடைய நாட்டம் இருக்க வேண்டும். வமா தஷாஊன், நீங்கள் விரும்புகிறீர்கள், நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நாடுகிறீர்கள், அது நடக்க வேண்டும் என்றால் இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் அதை நாட வேண்டும். அல்லாஹ் அதை நாட வேண்டும். நடக்கிறதா இல்லையா? நம்முடைய வாழ்வில் பல சந்தர்ப்பங்களில் நாம் அதை நேரடியாக பார்த்திருப்போம். பயணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டது. நாம் ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டோம். கடைசியாக அந்த பயணத்தில் பங்கு பெற்றக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது, தடுக்கப்படுகிறது. என்றால் அல்லாஹ் நாடவில்லை, அல்லாஹ் நாடவில்லை. நமக்கு 5 மணிக்கு பஸ் இருக்கிறது, தூரத்திற்கு பயணம் செய்ய வேண்டி இருக்கிறோம். 5 மணிக்கு சரியாக நாம் பஸ் தரிப்பு நிலையத்திலே நிற்க வேண்டும். எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. வீட்டிலிருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போறதுக்கு நாம யாரையாவது உதவிக்காக தேடுகிறோம், யாருமே கிடைக்கவில்லை. எல்லாம் ரெடி, பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. 3 நாட்கள் பயணம், 3 நாட்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டோம். ஆனால் வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் பஸ் தரிப்பு நிலையத்துக்கு போறதுக்கு நமக்கு ஒருவர் கிடைக்காததால அந்த பஸ் மிஸ் ஆயிட்டு, நமக்கு கிடைக்கல, அந்த பயணத்துல போறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு சொன்னா அல்லாஹு தஆலா நாடவில்லை என்றுதான் நாம் நம்ப வேண்டுமே தவிர, நம்முடைய உள்ளத்தை, மனதை ஆறுதல் படுத்த வேண்டுமே தவிர, மாறாக கை சேதமே, எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே, நான் போயிருந்தால் நண்பர்களோடு சந்தோஷமாக 3 நாட்களை கழித்திருப்பேனே என்று நாம் பேசுகிறோமே, ஒரு இறை விசுவாசியுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. பஸ் தவறிவிட்டது, 1 மணித்தியாலங்கள் 2 மணித்தியாலங்கள் கடந்து விட்டன. சமூக வலைத்தளங்களிலே செய்தி வருகிறது, கல்முனையில் இருந்து புறப்பட்ட வாகனம் அனுராதபுரத்திலே விபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பயணித்த அனைவரும் மரணித்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹுடைய தீர்மானத்தை பாருங்கள். நானும் அந்த பஸ்ஸிலே பயணித்திருந்தால் என்னுடைய உயிர் எடுக்கப்பட்டிருக்குமா இல்லையா? அல்லாஹ் நாடவில்லை, எனக்கு ஆயுளை போட்டிருக்கிறான், எனக்கு இன்னும் பல வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற தீர்மானம் அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது என்னுடைய உயிர் எப்படி என்னை விட்டும் பிரியும் என்பதை நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மிக அழகான ஒரு அடிப்படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? யஅலம், இப்னு அப்பாஸே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லவ் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அம்ரின் அலா அன் யன்ஃபஉக பிஷைஇன். இப்னு அப்பாஸே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஒட்டுமொத்த சமூகமும், ஒட்டுமொத்த துன்யாவில் உள்ள அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பயனை, ஒரு பிரயோஜனத்தை தர நாடுகிறார்கள். லம் யன்ஃபஉக பிஷைஇன் இல்லா ஃபத் கதபல்லாஹு லக். அல்லாஹ் உங்களுக்கு எது கிடைக்க வேண்டும் என்று அவனுடைய ஏட்டில் பதிவு செய்திருக்கிறானோ அதை தவிர அவர்களால் எந்த ஒரு பலனையும் பிரயோஜனத்தையும் உங்களுக்கு தர முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த முடிவுக்கு மாற்றமாக இருக்கிறான் என்றால் நிச்சயமாக உலகமே ஒன்று திரண்டாலும் அல்லாஹுடைய முடிவை யாராலும் மாற்ற முடியாது. இன்னும் சொல்கிறார்கள், ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து
குடும்பமே சேர்ந்து நமக்கு ஒரு தீங்கை, ஒரு அநியாயத்தை செய்வதற்கு நினைக்கிறார்கள் என்றால் அவர்களால் அந்த தீங்கை செய்ய முடியாது. இல்லாமா கதபல்லாஹு அலைக், எந்த தீங்கு உனக்கு ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் எழுதிவிட்டானோ அதை தவிர வேறு எந்த ஒரு தீங்கும் உங்களுக்கு ஏற்பட முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அதிகாலையில் எழுந்துவிட்டால் உழைப்பதற்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி வேலை செய்கிறோம். வியாபார ஸ்தலங்களுக்கு சென்று பார்த்தால் அங்கே வியாபாரிகளை பார்க்கிற போது எல்லா வியாபாரிகளும் கிடையாது. ஒருவர் இன்னொருவரை பார்த்து பொறாமை. அவரிடத்திலே அதிகமான வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள், என்னிடத்திலே ஏன் வருவது கிடையாது? ஏன் அவருக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறது? அதை தடுப்பதற்கு என்ன வழி? ஏன் நாம் சிந்திக்கிறோம்? இப்படி ஏன் நாம் குறுகிய மனதோடு நாம் நடந்து கொள்கிறோம்? காரணம் அல்லாஹ்வுடைய அந்த ரிஸ்க், அல்லாஹ்வுடைய அந்த விதி. அல்லாஹ் எதை எனக்கு எழுதி இருக்கிறானோ அது எனக்கு கிடைத்தே தீரும். இந்த துன்யாவை ஒன்று திரண்டு அதை தடுக்க முயன்றாலும் அதை தடுக்க முடியாது என்கின்ற அந்த ஈமானிய உணர்வு நம்மிடத்திலே வருகிறதா? ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் ஓதுகிறோம், அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத. இறைவா, நீ கொடுத்ததை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. இறைவன் ஒன்றை தருவதற்கு நாடி விட்டான் என்றால் எவராலும் அதை தடுக்க முடியாது. அல்லாஹ் தடுப்பதற்கு நாடி விட்டால் அதை யாராலும் கொடுக்க முடியாது. இந்த ஈமானிய உறுதி நம்மிடத்திலே இருக்கிறதா? அதே போன்று கண்ணியமானவர்களே, இந்த கலா கதிர், கலா என்பது இரண்டு வார்த்தைகள் இங்கே இருக்கின்றன. முதலாவது கதிர், அல்லாஹ் இந்த உலகத்தில் எது நடக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டான், அதுதான் கதிர். வகுல்ல ஷைஇன் ஃபகத்தரஹு தக்தீரா, ஒவ்வொன்றையும் மிக நுணுக்கமாக எதற்கு எப்படி எது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அல்லாஹ் மிக தெளிவாக ஒவ்வொன்றையும் நிர்ணயம் செய்து விட்டான். கலா என்பது அல்லாஹ் எதை எழுதி வைத்திருக்கிறானோ, எதை தீர்மானித்து வைத்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் அது நடந்து கொண்டே செல்கிறது. அல்லாஹ் தீர்மானித்தபடி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் சென்று கொண்டே இருக்கிறது. சிலர் இந்த விதியை பற்றி சில தவறான சில கேள்விகளை கேட்பார்கள். எப்படி? அல்லாஹ் தான் எல்லாத்தையும் பதிவு செய்து விட்டானே, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் தீர்மானித்து விட்டானே, அப்படி இருக்கிற போது என்னை எப்படி தண்டிக்க போகிறான்? நான் பாவம் செய்கிறேன் என்றால் அல்லாஹ் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறான், நான் இவ்வாறுதான் இந்த உலகத்தில் நடந்து கொள்வேன் என்று. அப்படி இருக்கிற போது எப்படி என்னை இறைவன் தண்டிக்க முடியும்? நம்முடைய உள்ளங்களில் எழக்கூடிய கேள்வியா இல்லையா? கண்ணியமானவர்களே, இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சமகாலத்திலே வாழ்ந்த ஒரு அறிஞர் சொல்கிறார், நாங்கள் 2 ஊர்களுக்கு செல்வதற்காக ஆயத்தப்படுத்துகிறோம், அல்லது ஒரு ஊருக்கு செல்ல போகிறோம், அதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. உதாரணமாக கொழும்புக்கு போறதுக்கு நாம ரெடி ஆகிறோம், கண்டியாலையும் போகலாம், பெட்டிக்கலோவாலையும் என்ன செய்யலாம், போகலாம். அம்பாறையால போயிட்டு என்ன செய்யலாம், கொழும்புக்கு போய் சேரலாம். 2 வழி இருக்கிறது. இப்ப இந்த 2 வழியை பார்க்கிற போது கண்டியால போற வழி ஆபத்தானது, நிலச்சரிவு, கடுமையான மழை பெய்து அந்த வழியால் செல்வது உத்தரவாதம் கிடையாது, ஆபத்து நிறைந்ததாக பத்திரிகைகள் சொல்கின்றன, சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் இன்னும் ஒரு தேர்வு நமக்கு இருக்கிறது, இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கிறது, பெட்டிக்குலவால போனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம போய் சேர்ந்துடலாம். இப்ப நாம என்ன முடிவெடுக்க போறோம்? அம்பாறையால போறதா, பெட்டிக்குலவால போறதா? இல்ல அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான் அம்பாறையாலே போயும் என்று நாம யோசிப்போமா? இல்ல, நமக்கு பாதுகாப்பான ஒரு வழி இருக்கிறது, நாம என்ன செய்ய போறோம்? வெற்றிக்கலோவை தான் தெரிவு செய்ய போகிறோம். அப்ப இந்த உலகத்துல எனக்கு இந்த வழியால போனால் நன்மை இருக்கிறது என்று தெரிந்து நாம் தீர்மானிக்கிறோம் என்றால், அதில் தான் எனக்கு நலவு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்று தீர்மானிக்கிறோம் என்றால், ஏன் மறுமை விடயத்திலே அப்படியான சிந்தனை நம்மிடத்திலே வருவது கிடையாது?
இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக அழகிய ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். எனவே மறுமையில் சுவர்க்கம் நரகம் என்று அல்லாஹ் தஆலா இரண்டு பகுதிகளை வைத்திருக்கிறான். சுவர்க்கம் செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த வழியால் தான் செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிற போது ஏன் நாம் அதற்கு மாற்றமான வழியை தெரிவு செய்ய வேண்டும்? ஏன் நான் பாவம் செய்ய வேண்டும்? ஏன் என்னை பாவியாகவே நான் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும்? என்னை மாற்றக்கூடாதா? என்னுடைய செயற்பாடுகளை நான் திருத்திக் கொள்ளக்கூடாதா? கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணத்திலே இருக்கிறோம். அதே போன்று கண்ணியமானவர்களே, இந்த கலா கதிர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய விதியை பொறுத்தவரையில் இதில் நமக்கு இருக்க வேண்டிய உண்மையான நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிற போது, அல்லது தவறான நம்பிக்கை அல்லாஹ்வுடைய விதி குறித்து நம்மிடத்திலே வருகிற போது வழிகட்ட கூட்டத்தாரில் நாங்களும் சேர்ந்து விடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான உலமாக்கள் கடுமையாக எச்சரித்த இரண்டு பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விதி விடயத்திலே தவறான சிந்தனைகளை கொண்ட இரண்டு சாரார் இருக்கிறார்கள். ஒரு சாரார் கதரியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இன்னும் ஒரு சாரார் ஜபரியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய விதியை விளங்கிக் கொள்கிற விடயத்தில் இரண்டு பிரிவினர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் மொத்தமாக அதை மறுக்கிறார்கள், ஜபரியாக்கள். கதரியாக்கள் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அந்த விதியை ஏற்றுக்கொள்வதில் எல்லை மீறி செல்கிறார்கள். ஜபரியாக்கள் சொல்கிறார்கள், ஒரு பறவையினுடைய இறக்கை, அதாவது இறகு என்று சொல்லுவோமே, அதை நாம் பலத்த காற்றிலே விட்டுவிட்டால் அல்லது பஞ்சை நாம் காற்றடிக்கிற போது போட்டு விட்டால் என்ன செய்கிறது? காற்று எந்த பக்கம் வீசுகிறதோ அந்த பக்கம் அசைந்து பறந்து திரிகிறது. இப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு இந்த உலகத்திலே இருக்கிறது. மனிதனுக்கு சொந்த தெரிவு கிடையாது. அவன் விரும்பிய மாதிரி எல்லாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அல்லாஹ் எதை தீர்மானித்து வைத்திருக்கிறானோ அதன்படிதான் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எனவே காற்றில் விடப்பட்ட இறக்கையை போன்று அல்லது வீசப்பட்ட பஞ்சை போன்றுதான் மனிதனுடைய வாழ்வு இந்த உலகத்திலே அமைகிறது என்று சொல்கிறார்கள். இது மிக மோசமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. ஃபமன் ஷாஅ மின்கும் ஃபமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர் வமன் ஷாஅ ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், உங்களில் யார் விரும்புகிறார்களோ அவர்கள் ஈமான் கொள்ளட்டும், யார் விரும்புகிறார்களோ அவர்கள் நிராகரிக்கட்டும். எனவே ஈமான் கொள்வதற்கும் நிராகரிப்பதற்குமான, ஏற்றுக்கொள்வதற்குமான அல்லது மறுப்பதற்குமான அந்த தெரிவை, சுதந்திரத்தை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறான். லிமன் ஷாஅ மின்கும் ஐயஸ்தகீம், உங்களில் விரும்பியவர்கள் நேரான வழியை தெரிவு செய்ய முடியும். எனவே ஜபரியாக்கள் சொல்லுவது போன்று படைக்கப்பட்டு விட்டோம், ஏதோ ஒரு விதத்திலே வாழ்ந்து விட்டால், நம்முடைய மரணம் வந்து விட்டால் அத்தோடு நம்முடைய வாழ்வு முடிவடைந்து விடுகிறது என்கின்ற தவறான சிந்தனை இஸ்லாத்திலே கிடையாது. எனவே ஜபரியாக்களுடைய கொள்கை நம்மிடத்திலே வந்துவிடக் கூடாது. நமக்கு சிந்திக்கின்ற ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறான். நல்லது கெட்டதை தீர்மானிக்கிற ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கிற போது எப்படி என்னுடைய செயற்பாடுகளை இப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான், எனவே அந்த வழியில் தான் நான் செல்ல போகிறேன், அதுதான் எனக்கு இறைவன் கொடுத்த வரம் என்று நாம் யாருமே சொல்ல முடியாது. அதே போன்று அன்புக்குரியவர்களே, கதரியாக்கள் என்று சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தான் விரும்புவதை செய்து கொண்டிருக்கிறான். அதில் இறைவனுடைய நாட்டத்திற்கும் இறைவனுடைய செயற்பாடுகளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. நான் ஒன்றை விரும்புகிறேனா அதை செய்கிறேன், அல்லாஹுக்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது. இதுவும் அகீதா, உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமா அறிஞர்களுடைய அல் குர்ஆன் ஹதீஸ் போதிக்கின்ற கொள்கைகளுக்கு மாற்றமான கொள்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ், நீங்கள் விரும்புகிறீர்களா, ஒன்றை செய்ய நாடுகிறீர்களா, நாம் வேண்டிய மாதிரி விருப்பப்படி எதையும் நாம் தீர்மானிக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு அது நடக்குமா நடக்காதா என்பதை தீர்மானிப்பது இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாட வேண்டும், அல்லாஹுடைய நாட்டம் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நாட்டம் இருக்கிறது அறிஞர்கள் இரண்டு விதமாக வகுக்கிறார்கள். அல்லாஹுடைய நாட்டம் என்பது இந்த துன்யாவில் சில அம்சங்களை அல்லாஹு தஆலா அவன் விரும்பியே படைத்திருக்கிறான்.
நோயை படைத்திருக்கிறான், இறை மறுப்பை படைத்திருக்கிறான், நயவஞ்சகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இயற்கை அழிவுகளை அல்லாஹ் அவனே உருவாக்குகிறான். ஒரு மனிதன் இறை மறுப்பாளனாக மாறுவதை அல்லாஹ் ஒரு போதும் விரும்ப மாட்டான். அல்லாஹுடைய நாட்டத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள், இராதா கௌனியா, இராதா ஷரஇய்யா. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அம்சங்களை நாம் பார்க்கிற போது அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டுப்படி நடக்கிறது. ஆபத்தான நோய்கள் ஏற்படுகிற போது, டெங்கு என்கின்ற நோய் பரவுகிறது என்றால் அந்த நோயை உருவாக்கியது இறைவன். ஆனால் அதன் மூலமாக யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதை தீர்மானித்தவன் இறைவன். இறை மறுப்பு இருக்கிறது, குஃப்ர் இருக்கிறது. இந்த இறை மறுப்பை அல்லாஹு தஆலா நாம் அந்த இறை மறுப்பில் வீழ்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் இறை மறுப்பை குஃப்ரை ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் அதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பது அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் நோயை படைத்திருக்கிறான், இயற்கை அனர்த்தங்களை உருவாக்குகிறான் என்றால் அதன் மூலமாக தன்னுடைய அடியார்களை அழிக்க வேண்டும், அழிக்க விரும்புகிறான் என்பது அதனுடைய அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த இயற்கையான அம்சங்களை சரியாக முறையாக புரிந்து கொள்கின்ற அந்த அறிவை, ஆற்றலை அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். நாம் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடக்கூடிய ஒரு உரையாடல் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அன்த அபூனா, நீங்கள் தான் ஆதமே எங்களுடைய தந்தை, சுவர்க்கத்திலிருந்து எங்களை எல்லாம் வெளியேற்றியது நீங்கள் தான் என்று சொல்கிற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா, இந்த ஹதீஸிலே வருகிறது, என்னை படைப்பதற்கு 40 வருடங்களுக்கு முன்னால் எழுதிவிட்டதை பற்றி, அல்லாஹ் எழுதியபடி நடந்து விட்டதை பற்றி என்னை நீங்கள் பழிக்கிறீர்களா, ஏசுகிறீர்களா, என்னை குற்றம் சாட்டுகிறீர்களா என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது, அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாது, ஒரு மரத்தை நெருங்கக்கூடாது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தடுக்கிறான். ஷைத்தானுடைய சூழ்ச்சியால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு விடுகிறார்கள், சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் அவனுடைய ஏட்டிலே பதிவு செய்து விட்டான். இதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். மாறாக அல்லாஹ் அப்படித்தான் நடக்கும் என்று எழுதிவிட்டான், அப்படியே நடந்து விட்டது என்று சொல்லவில்லை. ஒருவர் பாவம் செய்கிறார் என்றால் தான் பாவம் செய்வதற்கு இது அல்லாஹுடைய நாட்டம் என்று ஒருவர் அல்லாஹுடைய கலா கதிரை ஆதாரமாக கொண்டு வருவது இஸ்லாமிய நிலைப்பாடு. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது தவறானது. ஆனால் அல்லாஹுடைய நாட்டப்படி ஒரு சோதனை நமக்கு வந்துவிட்டது, ஒரு அழிவு வந்துவிட்டது என்றால் அல்லாஹ் இப்படித்தான் நாடி இருக்கிறான். பயணத்தில், வாகனத்தில் பயணித்தவர்கள் அனைவரும் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறான், பதிவு செய்திருக்கிறான். அப்படித்தான் நடந்திருக்கிறது. இது நடந்து முடிந்த, நாம் செய்த ஒரு தவறின் காரணமாக மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஅஹா. இந்த பூமியில் அல்லது உங்களுடைய ஒவ்வொருடைய சொந்த விடயங்களிலும் ஏதாவது ஒரு சோதனை வருவதாக இருந்தால் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஅஹா, அந்த சோதனைகளை அல்லது இந்த வானம் பூமியை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹு தஆலா இப்படி நடக்கும் என்கின்ற விடயத்தை தீர்மானித்து விட்டான். அந்த அடிப்படையில் தான் அது நடந்திருக்கிறது என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா என்னை படைப்பதற்கு முன்னாலே இவ்வாறு தான் நடக்கும், நான் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கிற போது ஷைத்தானுடைய வலையில் சிக்குண்டு அதை நான் சாப்பிடுவேன், அதனால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுவேன் என்பது அல்லாஹ் தீர்மானித்தது, அதன்படி நடந்துவிட்டது என்கின்ற செய்தியை சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வைத்த அந்த ஆதாரம் மிகைத்து விட்டது, சரியாக சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கலா கதர் என்பது ஒரு மனிதனுடைய ஈமானை, அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை மிக ஆழமாக புடம் போட்டு பார்க்கின்ற, சோதிக்கின்ற ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே போன்று கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எனக்கு ஒன்று தேவை என்றால் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். கேட்டுவிட்டு நாம் வீட்டிலே உட்கார்ந்து விடக்கூடாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், யஅகில்ஹா வ தவக்கல் அலல்லாஹ், ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். ஒட்டகத்தை கட்டி வைக்காம, இறைவா என்னுடைய ஒட்டகம் எங்கேயும் ஓடி விடாம பாதுகாத்து என்று சொல்ல முடியுமா? ஒட்டகத்தை கட்டி வைக்கணும். அதுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும், பிரார்த்தனை பண்ண வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் ஒன்றை கேட்கிற போது அல்லது ஒன்று நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற போது அதற்குரிய வழிகளை தேட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுவதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய கலா கதிர் இப்படித்தான் இருக்கிறது என்பதற்காக நானும் நீங்களும் அதற்கான முயற்சிகளை செய்யாமல், நமக்கு ஏற்பட இருக்கின்ற ஆபத்துகளை தடுப்பதற்கான வழிகளை தேடிக் கொள்ளாமல், அல்லாஹ் நாடிவிட்டான் அதன்படி நடக்கட்டும், என்னுடைய வியாபாரத்திலே லாபம் கிடைக்க வேண்டும் என்று நாடி இருந்தால் கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது என்கின்ற தவறான சிந்தனையோடு இருக்காமல் நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஒன்று தவறி விடுகிறது என்றால், உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று சொன்னால் அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், ஒரு போதும் கிடைக்காது. ஏனென்றால் அப்படித்தான் அல்லாஹ் அதை தீர்மானித்து வைத்திருக்கிறான். ஒன்று ஏற்பட்டு விட்டது, நல்லது அல்லது கெட்டது, நாம் எதிர்பார்க்காதது, விரும்பாதது, நாம் வெறுக்கக்கூடிய ஒன்று நடந்து விட்டது என்றால் அல்லாஹ் அப்படித்தான் நாடி இருக்கிறான், அதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்கான வழிகளைத்தான் நாம் தேட வேண்டுமே தவிர அதை நினைத்து கை சேதப்படுவதும் கவலைப்படுவதும் விரக்தி அடைவதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை, அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளுக்கு குறுக்கான சில கேள்விகளை கேட்பதும் நம்முடைய ஈமானை பறித்துவிடும் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய கலா கதிரை பூரணமாக ஈமான் கொண்டு, அல்லாஹ்வுடைய கலா கதிர் என்பது இப்படித்தான் இருக்கிறது என்பதை விளங்கி உணர்வுபூர்வமாக அதை ஏற்று நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற நல்லது கெட்டது அனைத்தையும் அல்லாஹ் விரும்புகிற அடிப்படையிலே தீர்மானிக்கின்ற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களில் மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய விதி கலா கதிர் என்பது எப்படிப்பட்டது, அதை எப்படி நாம் நம்ப வேண்டும் என்கின்ற செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். உண்மையில் ஒரு மனிதன் அல்லாஹ் தீர்மானித்த அல்லாஹ்வுடைய கலா கதிரை முறையாக ஈமான் கொண்டவனாக இந்த உலகத்தில் வாழ்கிற போது பல நன்மைகளை அவனுடைய இம்மை மறுமை வாழ்வில் அவன் நேரடியாக பார்க்க முடியும். அதில் குறிப்பாக சோதனைகள் வருகிற நேரம், சோதனைகள் என்பது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மாத்திரம் எழுதப்பட்டது கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனை இருக்கிறது. ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், வெள்ளையனாக இருக்கலாம், கருப்பனாக இருக்கலாம். இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் வாழ்ந்தாலும் சோதனை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. சிலருக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு வறுமையை கொடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குது, எதை கேட்டாலும் அது கிடைக்குது. இப்ப இதை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான். எனவே சோதனைகள் வருகிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் கேட்டதெல்லாம் கொடுக்கிறான் என்றால் அதுவும் சோதனை. அப்படியான சந்தர்ப்பங்களில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை முறையாக தீர்மானிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒன்றாக நாம் அதை பார்த்து இருக்கிறோம். அதை தொடர்பு படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின்,
ஒரு இறை விசுவாசியுடைய விடயம் ரொம்ப ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர். அவனுடைய எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது நலவாகவே மாறிவிடுகிறது. அதை அவன் நலவாக மாற்றிக்கொள்கிறான். இன் அஸாபத்ஹு தர்ரா ஃபஸபர ஃபகான கைரன் லஹு. அவனுக்கு ஏதாவது சோதனைகள் வந்துவிட்டால், சோதனைகள் என்று சொல்கிற போது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், வலனப்லுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். அல்லாஹ் தஆலா பயத்தால் சோதிப்பான், பசியால் சோதிப்பான், குடும்பத்திலே நம்முடைய உறவுகளை மரணிக்க செய்து சோதிப்பான், நம்முடைய பொருளாதாரத்தை பிடுங்கி சோதிப்பான், விவசாயத்தை அல்லாஹ் தஆலா நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்பான். இப்படி பல சோதனைகள் இருக்கும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை, பதற்றம், என்ன நடக்குமோ. சிலருக்கு நோய் இருக்காது, டாக்டர்கிட்ட போனா தவறான ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும், டாக்டர் சொல்லிடுவார் உங்களுக்கு இந்த நோய் இருக்குது, அவருக்கு எந்த நோயும் இல்லை, திடீரென்று நோயாளி ஆயிடுவார். அதுவும் சோதனை. அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை இல்லை, நோய் வந்திருக்குதா. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நோய் வந்தால் நோயை கொடுப்பது இறைவன், அதுக்குரிய மருந்தை சிகிச்சையை செய்யுங்க, அதுக்குரிய நிவாரணத்தை அல்லாஹ் தருவதாக சொல்கிறான். அதை விட்டுட்டு எனக்கு வந்துட்டே நோய், நான் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்திருக்கிறேன், கண்ட இந்த இடங்கள் எல்லாம் தண்ணி குடிக்க மாட்டேன், சரியா மினரல் வாட்டர் தான் நான் எடுத்து குடிப்பேன், கண்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடுவது கிடையாது, எது சுத்தமானது ஆரோக்கியமான உணவு அதைத்தான் சாப்பிடுவேன், அப்படிப்பட்ட எனக்கு நோய் வந்து விட்டதா. அதை நினைச்சே நோயாளி ஆகிடுவார். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் உண்மையான இறை விசுவாசியாக இருந்தால் அவனுக்கு சோதனை வருகிற போது பொறுமையாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய சோதனை வந்திருக்கிறது, நாம் தோற்றுவிடக் கூடாது. அல்லாஹ் சோதிக்கிறான், பொறுமையாக இருக்கிறான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நலவாக மாறிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய சோதனையில் வென்று விட்டான். அதே மனிதனுக்கு அல்லாஹ் கேட்டதை எல்லாம் கொடுக்கிறான், இன்பத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறான், அருட்கொடைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்கிறான். அந்த மனிதன் ஷக்கர, நன்றி உள்ளவனாக மாறுகிறான். அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் தந்திருக்கிறான், வேற யாருக்கும் கொடுக்கல, எனக்கு தந்திருக்கிறானே, அல்லாஹ் தந்ததை நான் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டாமா? ஜகாத் என்கின்ற கடமையை கொடுத்திருக்கிறானே, ஜகாத்தை முறையாக கணக்கு பார்த்து உரியவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க கூடாதா? வைத்தியசாலைகளுக்கு சென்றால் எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அந்த நோய்களுக்கு சிகிச்சை செய்வதற்கான போதிய பொருளாதார வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அப்படியான நோயாளிகளுக்கு என்னிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை அவருக்கு கொடுத்து அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய குடும்பத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்க கூடாதா என்று செல்வந்தனாக இருக்கிற ஒரு மனிதன் நினைக்கிறான் என்றால் அதுதான் ஷுக்ர், அதுதான் நன்றி. நன்றி உணர்வு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு அல்லாஹ் எடுத்து விடுவான். என்னிடத்திலே இருக்கிற போது நான் கொடுப்பதுதான் நாளை மறுமையில் என்னை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். அல்லாஹ் எடுத்து விட்டான் என்றால் சோதனைக்காக தந்த பொருளாதாரத்தை, செல்வத்தை நான் உரிய முறையில் பயன்படுத்தினேனா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்தான். அதை பயன்படுத்துவதற்கு முன்னால் அல்லாஹ் எடுத்து விட்டால் நாளை மறுமையில் என்னிடத்திலே கேட்பானே என்கின்ற அந்த உணர்வு அந்த மனிதனிடத்திலே வருகிறது. அவன் உரிய முறையில் அவனுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நலவாக மாறிவிடுகிறது. இப்படி இறை விசுவாசியை தவிர வேறு யாருக்கும் இந்த மாதிரியான சிந்தனை வருவது கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த அனைத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணமாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், உம்முல் முஃமினீன் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு தாய், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நபி அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அபூ சலமா, உம்மு சலமாவுடைய கணவர் அபூ சலமா மரணித்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வக்லுஃப் லீ கைரம் மின்ஹா. அல்லாஹ், இறைவா, எனக்கு ஏற்பட்ட சோதனையில் எனக்கு கூலி கொடுப்பாயாக, அதைவிட சிறந்ததை எனக்கு கொடுப்பாயாக என்கின்ற துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். நானும் நீங்களும் நமக்கு எந்த ஒரு சோதனை வருகிற போதும் நாம் எதை இழந்து விட்டாலும் இந்த வார்த்தை உடனடியாக நம்மிடத்திலே வந்துவிட வேண்டும். தன்னுடைய கணவர் மரணிக்கிற போது இந்த துஆவை ஓதுகிறார்கள், உள்ளத்தால் நினைக்கிறார்கள்,
அபூ சலமாவை விட சிறந்த மனிதர் யார் இருக்கிறார்? தன்னுடைய கணவர் மரணித்திருக்கிறார்கள் அபூ சலமா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹும்ம ஜர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா, என்னுடைய சோதனையில் எனக்கு கூலி கொடுப்பாயாக அல்லது பாதுகாப்பாயாக, எனக்கு இதைவிட சிறந்ததை இறைவா கொடுப்பாயாக என்கின்ற துஆவை செய்து கொண்டு மனதால் நினைக்கிறார்கள், அபூ சலமாவை விட சிறந்தவர் யார் இருக்கிறார்? அல்லாஹு தஆலா அபூ சலமாவை விட சிறந்த மனிதர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவராக கொடுக்கிறான். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம்! இந்த வார்த்தை நம்முடைய ஒவ்வொரு இழப்பின் போதும், ஒவ்வொரு சோதனையின் போதும் நம்முடைய நாவில் நிற்க வேண்டும். நமக்கு சோதனை வந்துவிட்டால் இந்த வார்த்தையை சொல்லிவிடுகிறோம் என்றால், நம்பிக்கையோடு உள்ளச்சத்தோடு இந்த வார்த்தை நம்முடைய நாவில் இருந்து வருகிறது என்றால், அடுத்த நிமிடம் நாம் இழந்ததை விட பல மடங்கு தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். நம்முடைய ஒரு குழந்தையை அல்லாஹ் எடுத்து விட்டான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த வார்த்தை வர வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், நாங்களே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். எங்களிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரம், மனைவி, குடும்பம், சொத்து, செல்வம் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக நமக்கு தரவில்லை, தற்காலிகமாக கொடுத்திருக்கிறான். நம்மை விட்டும் அது பிரிந்து விட்டால், நாம் அதை இழந்து விட்டோம் என்று சொன்னால், இந்த வார்த்தை நம்முடைய ஒவ்வொருடைய வாயிலும் நாவிலும் வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதுதான் உண்மையான இறை விசுவாசத்தின் ஈமானுடைய வெளிப்பாடாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நானும் நீங்களும் இந்த கலா கதிர் என்கின்ற இந்த 6வது அம்சத்தை முறையாக ஈமான் கொள்வோமாக இருந்தால், இந்த துனியாவுடைய வாழ்வில் நாம் இழக்கின்ற சிறிய பெரிய எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் அது நம்முடைய பார்வையில் மிக அற்பமானதாக இருக்கும். அதை நினைத்து மற்றவர்கள் மீது கோபம் கொள்வதோ, மற்றவர்களை எதிரிகளாக பார்ப்பதோ, பொறாமை கொள்வதோ, சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைப்பதோ, இப்படியான குரோத தன்மை, இப்படியான குறுகிய மனோபக்குவம் நம்முடைய உள்ளங்களில் இருந்து அகன்றுவிடும். உள்ளம் தூய்மையான உள்ளமாக, அமைதியான உள்ளமாக, மற்றவர்களை பற்றிய தவறான எண்ணம் இல்லாமல் சுத்தமான பரிசுத்தமான உள்ளங்களாக என்னுடைய உங்களுடைய அனைவருடைய உள்ளங்களும் மாறும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஈமான் கலா கதிர் என்கின்ற அம்சத்தை முறையாக நம்புவோம், ஈமான் கொள்வோம். அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளுக்கு நாம் தேவையில்லாத குறுக்கு கேள்விகளை கேட்கக்கூடாது. ஏன் எனக்கு வர வேண்டும், ஏன் அவருக்கு கிடைக்க கூடாது, ஏன் எனக்குத்தான் வர வேண்டுமா, ஏன் எனக்குத்தான் இந்த சோதனைகள் எல்லாம் இடம்பெற வேண்டுமா என்கின்ற தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் தடுத்துவிட்டு, தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு, அல்லாஹ் எனக்கு நலவை நாடி இருக்கிறான், நான் இப்படி சென்றால் தான் எனக்கு சுவர்க்கம், இதில் தான் நன்மை இருக்கிறது என்று அல் குர்ஆன் ஹதீஸை முறையாக படித்து அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.